எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் தங்கப்பாண்டி. தேனி மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டத்துடைய துணை செயலாளராக பயணித்து வந்துட்டுருக்கேன். இந்த பதவியை சிபாரிசு செஞ்சது அண்ணன் லெப்ட் பாண்டி அவர்கள். அண்ணன் லெப்ட் பாண்டி அவர்கள் இந்த பதவியை எனக்கு எப்படி ரெஃபர் பண்ணார் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து தளபதியாரின் ரசிகர் மன்றம், தளபதியாரின் விஜய மக்கள் இயக்கத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயணித்து வந்தேன். கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய தேதி வரை, அதாவது ஏப்ரல் 6 இந்த நிமிடம் வரை அண்ணன் லெப்ட் பாண்டி அவர்கள் சொன்ன வேலையை, அதாவது உறுப்பினர் சேர்க்கை, பூத் பொறுப்பாளர்கள், மே 28 பட்டினி தினம், உலக மக்கள் பட்டினி தினத்துக்கு ஈன்றளவு உதவி, ஜூன் 22 தளபதியாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறு சிறு நலத்திட்ட உதவிகள், ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற, அதாவது மலைச்சரிவால் கேரளா மக்கள் பாதிப்படைஞ்சு வயநாடு மக்கள் எவ்வளோ துயரத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளானாங்கன்னு தெரியும். அப்பொழுதும் தளபதியாரின் ஆணைக்கிணங்க அண்ணனோட வழிகாட்டுதலின் பேரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு காய்கறி, அரிசி, பருப்பெல்லாம் என் மூலியமாக வாங்கி கொடுத்தேன். அண்ணன் மூலியமாக ஒரு 7-8 லட்சம் காய்கறி, உணவு பொருட்கள் அனைத்தும் வந்துட்டு வயநாடுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதுபோல் அண்ணனோட முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அதற்காக கழக தோழர்களை அரவணைச்சு என்னால் முடிஞ்ச ஒரு வேனில் அனைவரையும் அழைத்து சென்று விட்டு வந்தோம். அதேமாதிரி ஜூன் 28 கல்வி விருது வழங்கும் விழா தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமே நேரடியாக சென்று, தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற தொகுதி வாரியாக ஆண்டிப்பட்டி தொகுதி, கம்பம் தொகுதி, போடி தொகுதி, பெரியோளம் தொகுதி என 4 தொகுதிகளுக்குமே அது சார்ந்த அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளை கண்டறிந்து அண்ணன் மாவட்ட செயலாளர்களுக்கு லிஸ்ட்டு பரிந்துரை செய்து அந்த விழாவினை ஏற்பாடு செய்து பேருந்து வசதி செய்யப்பட்டு அதற்காக